எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்கியூ வேன் ஓடுனது வந்து நம்மளோடது தான். அது எப்படின்னா ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர்ஸ் மினிமம் சர்வசாதாரணமாக ஓடும். நம்ம நாய்களுக்கு நல்லது பண்ணுறேன், பூனைகளுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸுக்கு எந்த விதத்துலையும் ட்ரபிள் பண்ணிடக்கூடாது. பகலெல்லாம் அலைஞ்சு வேலை பண்ணிட்டு வர்றவங்க. பின்னா இந்த யாமி ஃபவுண்டேஷன் இன்னும் கொஞ்சம் 2026 அடுத்த மொத்தம் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்துக்கு, இயற்கைக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் ஃபிசிக்கலி நம்ம பண்ணணும். குரங்குக்கு சாப்பாடு கொடுக்கறது தர்மப்படியே தப்பு, சட்டப்படி அதை விட தப்பு. நாளைக்கு அந்த குரங்கும் பிச்சை எடுத்து ரோட்டில் நிற்கிது, ரோட்டில் அடிபட்டு எவ்வளோ குரங்குகளை பார்க்குறோம் நம்ம. மீன்ஸ் அவங்களே ஒரு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க. அந்த பெட்டுக்கு வேற ஒரு கண்டிஷன் இருக்கும், அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேறு மெடிசன் தருவாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் யூஸ் பண்ணுற நிறைய மெடிசன் வந்து ஓவர் டோஸ் ஆகும். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோமதி தேசிங். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்க யாமி ஃபவுண்டேஷன் தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு ஸ்டே கேட்ஸ் மற்றும் டாக்ஸ்க்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாமி ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் பிருந்தா மேம் கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் கோமதி. இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, யாமி ஃபவுண்டேஷனுடைய நோக்கம் என்ன? ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதிலே ஸ்டே டாக்ஸ் மற்றும் கேட்க்கு வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா. என்ன நோக்கம், எதுக்காக ஆரம்பிச்சிங்க? இப்போது சின்னதுலேருந்தே நம்ம வீட்டில் நான் ஒரு அந்த மிடில் ஏஜில் இருக்கும்போது ஆகட்டும், ப்ளஸ் எனக்கு குழந்தைங்க பிறந்து அவங்க அந்த ஒரு அடல்ட் ஏஜ் வரும்போதே நமக்கு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நினைக்கும் போது அந்த விஷயங்கள் நம்மளை நோக்கி அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு உயிரிறக்கம்னு ஒன்று வரும்போது கஷ்டத்தில் இருக்கிற உயிர்கள் நம்மளை நோக்கி டிஃபால்ட் அட்ராக்டாகி வர ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம போகிற இடத்துல தான் சங்கடத்தில் வந்து நிற்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி அவங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நார்மலாகவே ஒரு உயிர் உடம்பு சரியில்லை, ஒரு நாயோ புனையோ உடம்பு சரியில்லை, ஃபஸ்ட்டு நம்ம கையில் எடுத்த அந்த நாள்லேருந்து டிஃபால்ட்டாகவே அதை வந்து நம்ம இது எந்த ரெஸ்கியூராக இருந்தாலும் எந்த ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த விக்டிமை தொட்டிங்கன்னு தான் கேட்போம். அதே மாதிரி தான் ஹியூமன். ஒரு ஆக்சிடென்ட் விக்டிம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது என்ன ஏன் முன்னாலே வந்து தான் எல்லோரும் உழுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கண்ணுக்கே தான் கஷ்டத்தில் இருக்கிறவங்க வந்து தென்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி கிராஜுவலாக ஒரு விலங்குக்கு உதவ போய் 2 விலங்காகி 3 விலங்காகி ஒரு கடத்துக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய அனிமல்ஸை வந்து கையில் எடுத்துட்டு விதவிதமான சிட்டியில் விதவிதமான ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ்க்கும் ஓடுற மாதிரி ஒரு நிலைக்கு நாங்களே தள்ளப்பட்டோம். வாலண்டியர்லி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது மட்டும்தான் இதோட சீரியஸ்னஸ், இதோட அவசியம் புரிஞ்சுது. எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்கியூ வேன் ஓடுனது வந்து நம்மளோடது தான். அது எப்படின்னா ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர்ஸ் மினிமம் சர்வசாதாரணமாக ஓடும். மார்னிங் ஒரு 8 மணிக்கு வண்டி எடுத்தாங்கன்னா நான் சொல்கிறது வித்தின் ஒரு 15 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ளேயே நான் அப்போல்லாம் லைவ் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கே நான் ஷேர் பண்ணுவேன். மார்னிங் வண்டி 8 மணிக்கு கிளம்பிச்சா நைட்டு 11 மணிக்கு ரிட்டன் வரதுக்குள்ளே கோயம்புத்தூருக்குள்ளே எவ்வளோ குசன்னு அந்த முறுக்கடி பிழிஞ்சு போட்ட மாதிரி அவ்வளோ வண்டி ட்ராவல் பண்ணுவோம். மினிமம் 10லேருந்து 12 விக்டிம்ஸ் வரைக்கும் ரெஸ்கியூ பண்ணுவோம். அப்போ எப்படின்னா நம்மகிட்ட கேச்சர்ஸு, ரெஸ்கியூஸு, சொந்த வெஹிக்கிளு, டிரைவரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணி அவங்கள அதே இடத்துல கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு டிஃபிகல்ட்டி என்ன நம்ம ஃபேஸ் பண்ணினோம் அப்படின்னா, நம்ம டாக் எடுக்கிறது, கேட் ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே, இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் எந்த கிளினிக் நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த கிளினிக்கில் போய் ட்ரீட் பண்ணி நம்மளே பணமும் செலவு பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அந்த விக்டிமுக்கு வந்து ரெஸ்ட் வேணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லைங்களா? இப்போ ரோடு ஆக்சிடென்ட்டான டாகோ கேட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இறக்கி விட முடியாது. அவங்களுக்கு வந்து ஓய்வு தேவை. அந்த ஓய்வு தேவைன்னு வர்ற இடத்துல மட்டும்தான் நாங்கள் லேக் ஆனோம். ஸோ அந்த ஒரு ரீசனாலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2020 யாமி ஸ்டார்ட் பண்ணோம். 2022 அப்படிங்கும்போது எங்களால் அதில் சக்ஸஸ் ஆக முடியல. ரெஸ்கியூ பண்ணிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டு மொட்டை மாடியில் டபுள் பெட்ரூம் இருக்கிற வீட்டில் வந்து 19-21 அனிமல்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நாய்களுக்கு நல்லது பண்ணுறேன், பூனைகளுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸுக்கு எந்த விதத்துலையும் ட்ரபிள் பண்ணிடக்கூடாது. பகலெல்லாம் அலைஞ்சு வேலை பண்ணிட்டு வர்றவங்க, நைட்டு இந்த குழந்தைங்க வழியில் அழுவாங்க, ரொம்ப சங்கடத்தில் இருப்பாங்க, பெயின்ஃபுல்லாக இருக்கும் போதெல்லாம் அவங்க ஸ்க்ரீம் வந்து அப்நார்மலாக இருக்கும். ஸோ எல்லா நாய்களும் எல்லா பண்ணி அப்படி கத்தாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு 20 பேர் 22 பேர் வீட்டில் பெயின்ஃபுல்லோடு இருக்கும்போது எங்களால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல வரும் இல்லைங்களா, ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட்டுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வரும் இல்லைங்களா? அந்த கான்ஃப்ளிக்ஸ் அப்நார்மலாக ஆக ஒரு அந்த சிம்டம் எங்களுக்கு வந்தோடனே என்ன பண்ணோன்னா
வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி வி were forced to stop running off that rescue van. ஸோ எந்த வேகத்தில் அது ஓடிச்சோ எங்களால் இந்த ஒரு விஷயத்தாலே மட்டும்தான் நாங்கள் அந்த இடத்துல நிறுத்தப்பட்டது. அந்த நேரம் தான் நமக்கு வெளியில் ஹாஸ்பிட்டல்ஸுக்கெல்லாம் நிறைய கொடுக்குற எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகுமே. வி தாட் ஆஃப் கிரியேட்டிங் ஏ கிளினிக் செட்டப் அட் ஹோம். ஓகே, இப்போ ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட்டாக ஒரு ரெஸ்கியூராக இருந்து நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தால தான் இந்த பேர் வச்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. யாமி ஃபவுண்டேஷன் அப்படின்றதுக்கான அர்த்தம் எதுக்காக அந்த பேர்? கம்ப்ளீட்டான ஒரு டார்க்னஸில் ஒரு டாட் ஆஃப் ஹோப் ஆஃப் லைட்டா, அந்த ஒரு அர்த்தம் தான் இந்த யாமிக்கு. கம்ப்ளீட்டாக இருளில் இருக்கும்போது ஒரே ஒரு டாட் மட்டும் வெளிச்சம் தெரியும். நிறைய மீனிங் இருக்குது யாமிக்கு. அரேபியன் செலஸ்டியல் ஸ்டார்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ ஆனால் நாங்கள் முடிவு பண்ணது வந்து அந்த டாட், அரே ஆஃப் லைட், அந்த ஒரு டாட்டு தான் யாமி. அப்போ இருளில் இருக்கிற ஜீவனுங்களுக்கு ஒரு ஒளியாக ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் ஆரம்பிச்சது. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ ஒரு ஃபீடர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருப்போம். நீங்கள் நார்மலாக போகும்பொழுதே கூட ஒரு விஷயம் ஃபீட் பண்ணுறீங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நார்மலாக ஒரு ஃபீடர் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. எதனால் அந்த புரிதல் இல்லை மக்கள்கிட்ட? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மனிதர்கள் யாராவது கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போதே சக மனிதர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. நமக்கு ஏன் வம்பு? இப்போ யாராவது ஒரு ரோட்டில் நீங்களே உங்களுக்கே தெரியும், நான் கேட்கும்போதே உங்களுக்கு அது புரியும். ஒரு ரோட்டில் நம்ம பார்க்குறோம், ஏதோ ஒரு ஆண் இன்னொரு ஆணை அடிக்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் போய் முன்னால் போய் நின்று தடுக்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ நம்ம குறுக்க போனால் நமக்கு ஒரு அடி விழுந்துருமோ, நமக்கு ஒரு அரை விழுந்துருமோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு பயம், செல்ஃப் சேஃப்டி தான் முதல்ல பார்ப்பாங்க. மனிதர்களுக்கே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்போ என்ன பண்ணுறாங்களா, ரீசெண்டானா ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. அது ஒன்று தான் பண்ண முடியுது. அந்த 100ல் ஒரு நபர் தான் முன்னால் வந்து என்ன பண்ணுறீங்க, ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லி வந்து நிற்கிற அளவுக்கு அந்த மாதிரி காலத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்படிங்கும்போது இது வந்து ஆஃப்டர் ஆல் அனிமல்ஸ், கேட்குறதுக்கு யாரும் இல்லாத ஒரு அனிமல்ஸ். அப்போ அந்த அனிமல்ஸுக்கு யாரோ ஒருத்தர் ஃபீட் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் கேர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அங்கே நிச்சயமாகவே நிறைய கான்ஃப்ளிக்ஸு ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக அந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க எதிர்கொண்டு தான் ஆகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி இருக்குங்கிற மாதிரி தான் மனிதர்கள் காமனாகவே ஃபீல் பண்ணுறது. ஒரு பறவையோ, ஒரு நாயோ, ஒரு பூனையோ அதுக்கு உணவு கிடச்சிருச்சு, அதுக்கு நீரும் கிடச்சிருச்சு அப்படின்னா அது இல்லாமல் கிடச்சிருச்சு, அது வேற எங்கேயாவது போயிடும். இது வந்து ஒரு காமன் மைண்ட் செட்டாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து தீர்வுங்கிறது எல்லா மனிதர்களுக்குள்ளுமே ஒரு இறக்கம்னு ஒன்று, பேசிக்காக ஒரு அனுதாபம்னு ஒன்று வரணும். அந்த அனுதாபம் வர்ற வரைக்கும் அது யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கற்றுனாலுமே அதுக்கு நோ ஆன்சர்ஸ். அந்த கான்ஃப்ளிக்டை கொஞ்சம் நம்ம ஓவர் கம் பண்ணணும், கொஞ்சம் எண்டு பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபீடராக ஒவ்வொரு மனிதரும் மாறணும். யாராவது கேள்வி கேட்குறதுக்கு இடமே கொடுக்காத அளவுக்கு நம்மளோட ஃபீடிங் ப்ராக்டிசஸ் இருக்கணும். ஹியூமன் பொதுஜனம்னு கூடுற இடத்துல டாக்ஸுக்கோ கேட்ஸுக்கோ ஃபீடு பண்ணாமல், ஒரு மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத, குழந்தைகள் அதிகம் இல்லாத ஒரு இடத்துல, ஏன்னா குழந்தைங்க எல்லாம் புரிதலே இல்லாத ஒரு ஏஜ். ஸோ அவங்களும் அந்த டாகை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. பேரண்ட்ஸ் எந்தளவுக்கு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஒரு நாயை பார்த்தா நம்ம குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு மாடை பார்த்தா குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும். ஸோ இந்த பேசிக் நாலேஜ் வந்து குழந்தைகளுக்கு எவ்வளோ பேர் இம்பாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், கான்ஃப்ளிக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல, மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்துல, மக்கள் டிராஃபிக் அதிகம் இல்லாத இடத்துல டாக்ஸ்க்கோ கேட்ஸ்க்கோ ஃபீட் பண்ணிவிட்டு அந்த இடத்த கொஞ்சம் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா இந்த ஃபீடிங்க்கு உண்டான சொல்யூஷன் ஒன்று கிடச்சிடும். ஸ்டில் சில மனிதர்களுக்கு வந்து அந்த நாயின்னு ஒரு ஜீவன் நடக்கிறதே பிடிக்காது, பூனைன்னு ஒரு ஜீவன் நடக்கிறதே ஒரு சாபக்கேடு மாதிரி, ஐயோ இதெல்லாம் இன்னும் உயிரோடையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நபர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு நிறைய ஸ்ட்ரீட்ஸ் வந்து அந்த டாக் ஏன் இங்க இருக்கு, அந்த டாக் இருக்கு, அந்த ஒரு ஜீவன் உயிரோடு இருக்கிறதே பிடிக்காதவங்க எல்லாமும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம இங்கே டிஸ்கஷனில் நோ ஆன்சர்ஸ். பட் நிஜமாவே ஃபீடர்ஸ் வந்து ஏதாவது இரஸ்பான்சிபிளாக இருந்து ஃபீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் நல்லது தானே பண்ணுறேன், நான் இங்கே தானே சோறு போடுறேன்னு சொல்லி மெயின் ரோட்லேயே போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க ரொம்ப இதானிச்சு இதை தவிர்த்துட்டாங்கனாலே ஒரு 60 to 70% இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ பேப்பரில் ஏதாவது ஃபீட் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது பாலித்தீன் கவரில் போடுறாங்கன்னா அதெல்லாம் இமீடியட்டாக அவங்களே ஒரு த்ராஷ் பேக் வச்சுட்டு கையோடு எடுத்துகிட்டு வந்துடுறது. ரொம்ப சாப்பாடு சிந்தி அந்த மாதிரிலாம் பண்ணினாங்கன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகவே. ஆனால் எல்லாராலையும் இந்த ட்ரை ஃபுட் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம். ஸோ இப்போ நம்ம ஒரு 20 பேருக்கு பண்ணுறோமா, 25 பேருக்கு ஃபீட் பண்ணுறோமா, ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு அது மேனேஜபிள். ஒரு நாளைக்கு 50 பேருக்கு 60 பேருக்கு 100 பேருக்கெல்லாம் போடுற ஃபீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க சம்பாத்தியத்தில் பாதி வந்து ஃபீடிங்கில் தான் செலவு பண்ணுறாங்க, லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம். ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் ட்ரை ஃபுட் வாங்கி போடுங்கன்னு சொல்லி நம்ம ட்ரை ஃபுட்டை ப்ரொமோட் பண்ண மாதிரி அவங்கள இன்னும் ட்ரெயின் பண்ண மாதிரி அறியக்கூடாது. அப்போ அவங்க பேப்பர்ஸில் போடுறாங்களா, அந்த பேப்பர்ஸை கையோட ட்ராஷ் பேக்கில் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்துடலாம். அப்படி இல்லை நான் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு தான் போடுறேன்னா ட்ரை ஃபுட் அட்வைசபிள். வாரம் ஒரு 2 நாள் 3 நாள் டைம் நிறைய இருக்கும்போது ட்ரை ஃபுட்டு சமைச்சு போட்டுட்டு பேப்பர்ஸை டிஸ்போஸ் பண்ணிட்டு மற்ற நாள் ட்ரை ஃபுட்டை மட்டும் போட்டுட்டு வரலாம். ஆனால் அவங்க ஃபீட் பண்ணுற எல்லா அனிமல்ஸ்க்குமே
ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் மேண்டட்டரி. நீ இன்னொரு 4 குட்டி போடு, அந்த 4 குட்டியும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம இந்த நம்மளோட அன்பையும் பாசத்தையும் பரிவையும் கொண்டு போய் அவங்களுக்கு அது டார்ச்சராக மாறிடக்கூடாது. நம்ம இருப்போம் இன்னைக்கு கேர் பண்ண, நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம். எகெயின் அதை ஒன்றுமே இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் அது இறக்க தான் போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபீடிங் பண்ணுற டாக்ஸ்க்கெல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டட்டரி. வேக்சினேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். இதையும் கடைபிடிக்கணும். அந்த மாதிரி நபர்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்தில் தான். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போகும்போது பணம் கணக்கு பண்ணுவோம். எவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பிளான் பண்ணுவோம். இது தலைக்கு மேலே போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இருக்குமே. அப்போ நமக்கு இறைவன் கொஞ்சம் ஒரு படிநிலை உயர்த்துறான் அப்படின்னா நம்மளோட கொடுக்கும் தரத்தை இன்னும் 2 படிநிலை உயர்த்துவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தபோது தான் இந்த கிளினிக் செட்டப்லாம் ஒரு பிளான் பண்ணி அப்போ அட்லீஸ்ட் வி கேன் கட் யுவர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், வி கேன் ஹெல்ப் யூ சப்போர்ட்டிங் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். பாக்கி எல்லாமே நீங்கள் பொறுப்படுத்துக்கிறீங்க, ஃபீடர்ஸ், ரெஸ்கியூஸ். அப்போ உங்களோட இந்த பாரத்தில் நாங்கள் கொஞ்சம் சுமந்துக்கிறோம்னு சொல்கிற எண்ணத்தில் வந்தது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் நம்ம அந்த கம்ப்ளீட் ரெஸ்கியூ அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து ரன் பண்ண முடியாது ரீஹேப் இல்லாதனால அப்போது ஆட்டோ ஒன்று வாங்கி ஆட்டோ ஒன்று ரோட்டில் போகுது. அந்த ஆட்டோ எப்படின்னா செல்ஃப் சஸ்டைனபிளுக்காக மட்டும் வெரி ரீசனபிள் சார்ஜ். நார்மலாக அவங்க வெளியில் 500-600 கொடுக்குறாங்கன்னா இங்கே 250 அப்ராக்சிமேட்டாக. ஏன்னா இதை பார்த்துட்டு யாராவது நீங்கள் அன்றைக்கி 200-250 தான் சொன்னீங்க மேடம் அப்படிம்பாங்க. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு அந்த இது வரும். நாங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். நாங்கள் இந்த ஆட்டோ வெளியே கொடுத்துருந்தோம்னா நாங்கள் எவ்வளோ பே பண்ணியிருப்போம், அதே நம்ம இந்த ஆட்டோக்கு பே பண்ணால் எவ்வளோ வரும்னு ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நார்மலான ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆட்டோவும் இட் இஸ் ஆன் த ரோட்ஸ் இன்சைட் த கோயம்புத்தூர். இனி ரீஹேப் ஒன்று வி ஆர் ஸ்டார்டிங் இன் திஸ் ஜான்வரி. அந்த ரீஹேப் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்கியூவர், நீங்கள் ரெஸ்கியூராகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீதியில் ஒரு குட்டி பூனை ஏதாவது இருக்குது, உங்களால் அந்த குட்டி பூனை அடாப்ஷனுக்கு கொடுக்க முடியும், அந்த பூனைக்கு கருத்தரிக்கும் தடுப்பூசிக்கும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும், அதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்படுத்துக்கிறீங்க அப்படின்னா வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொண்டு வந்து எனக்கு நான் ஒரு 1-2 டேஸ் மட்டும் எனக்கு இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஐ கிவ் ஃபார் அடாப்ஷன் சொல்லி அந்த அஷூரன்ஸோட டென்டேட்டிவ் பீரியடை மென்ஷன் பண்ணிவிட்டு கொடுத்தாங்கன்னா அதை அந்த உயிரை வந்து தேர்த்தி கொடுத்து அவங்க அடாப்ஷன் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ரீஹேப் ஆரம்பிக்கிறோம். ஸோ இட் வில் பி ஓப்பனிங் வித்தின் January 15 to 20. ஸோ அது அடுத்த ஸ்டெப் எடுத்திருக்கோம். பின்ன இந்த யாமி ஃபவுண்டேஷன் இன்னும் கொஞ்சம் 2026 அடுத்த மோட்டோ என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்துக்கு, இயற்கைக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் ஃபிசிக்கலி நம்ம பண்ணணும். சீட் பால்ஸ் நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணுறது, ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ். எல்லாருமே நிழல் மரங்களாகவே வச்சுட்டு இருந்தால் பறவைகளுக்கும் வைல்டுக்கு நம்ம போய் சாப்பாடு கொடுக்க முடியாது. குரங்குக்கு சாப்பாடு கொடுக்கறது தர்மப்படியே தப்பு, சட்டப்படி அதை விட தப்பு. நாளைக்கு அந்த குரங்கும் பிச்சை எடுத்து ரோட்டில் நிற்கிது, ரோட்டில் அடிப்பட்டு எவ்வளோ குரங்குகளை பார்க்குறோம். நம்ம வைல்டையும் நம்ம ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம், நம்மளோட சந்தோஷத்துக்கு அதுக்கு நம்ம கொடுத்துட்டு அந்த தவறை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக பழ மரங்கள் நட்டால் நான் அந்த ரோட்டில் போனாலும் போகட்டி, நான் உயிரோடு இருந்தாலும் இல்லை இருக்காட்டியும் அந்த பழமரம் அது பாட்டுக்கு அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு பழங்கள் கொடுத்துட்டே இருக்கும். அது இன்னும் நிறைய கிளைகளை விடும். ஸோ நிறைய ஃப்ரூட் சீட் பால்ஸ் கொடுக்கறதுனால பழமரங்களை நடுறது, அப்புறம் இந்த நதிகளையும் நீர்நிலைகளையும் அசுத்தமாக இருக்கிறது வந்து சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஸ்டெப்ஸும் 2026 again we want to focus towards human food also. ஓகே. ஸோ மனிதர்களுக்கும் அன்னதானம் ஒன்று திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு பிளானும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஃபார் 2026. இப்போ இந்த யாமி ஃபவுண்டேஷனில் நான் வந்த உடனே பார்த்த ஒரு வாட்டர் பவுல் ஒன்று வச்சுருந்தீங்க, அண்ட் தென் நிறைய விஷயங்கள். ரிஃப்ளெக்டிவ் காலர், இது வந்து ரிஃப்ளெக்டிவ் காலர். இதுவும் நம்ம அனிமல் லவர்ஸ் இல்லை பப்ளிக் யாராவது வந்து எங்கள் வீதியில் ஒரு 7-8 நாய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்டிவ் காலரும் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. வாட்டர் பவுல்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து சட்டியில் வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக அவங்க ஃபீட் பண்ண முடியும். பவுலை ரெகுலராக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் அவங்க ரெகுலராக ரீஃபில் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் எங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. வாட்டர் க்ளீனிங், அந்த க்ளீன் வாட்டரோட அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக பப்ளிக் வந்து கேட்கும்போது வி ஆஃபர் திஸ் வாட்டர் பவுல். அந்த ரிஃப்ளெக்டிவ் கலர்ஸ் எவ்வளோ கேட்டாலுமே அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம வீட்டில் கொசு இருக்கும், கரப்பாம்பூச்சி இருக்கும், பல்லி இருக்கும், ஸோ சில சமயம் பாம்பு வருது. ஸோ எந்த உயிரை பார்த்தாலும் உடனே கொல்லணும் அப்படிங்கிற டெண்டன்சி இல்லாமல் எப்படி நம்மளை பாதுகாத்து அதையும் தொந்தரவு பண்ணாமல் எந்த ஒரு பாம்பும் தேடி வந்து கொத்தாது. நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம், பாம்பு வந்து படம் எடுத்து நோட் பண்ணி வந்து கொத்தும். அதெல்லாம் எதுவுமே நிஜம் கிடையாது. நம்ம எந்த ஒரு பாம்பை விட்னஸ் பண்ணவங்களுக்கும் தெரியும், மனுஷனை பார்த்த உடனே அது ரிவர்ஸ் மட்டும்தான் போகும். தேய்ச்சி பின்னால் விட்டுனா போயிடும். அவங்க விட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல எஸ்கேப் இருக்குன்னு அந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு அது போயிடும். நம்மளா தேடி பிடிச்சி பயத்தில் அட்டாக் பண்ணுறது. ஓகே. நீங்கள் வந்து ஒரு ரெஸ்கியூராக இருக்கும்பொழுதோ ஒரு ஃபீடராக இருக்கும்பொழுது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து மறக்கவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு டாக் அடாப்ட் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு ஃபர்ஸ்டிங் கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி இல்லாமல் மனுஷங்க பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி விஷயம் தோணல. அந்த மாதிரி எனக்கா தோணியிருக்கா? எப்பயுமே தோணும், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லை, மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்குது. இப்போ சொல்லும்போது கூட தொண்டை அடைக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக டாக்ஸ் எல்லாம் இன்ஜூர்டாக இருக்கும், அதான் பார்த்தோம், முடியும் எடுப்போம், ட்ரீட் பண்ணுவோம், கொண்டே விடுவோம். சரவணம்பட்டியில் வந்து ஏதோ ஒரு டாக் வந்து அப்போல்லாம் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை, நான் சொல்கிறேன் 2018, 2017
அப்போ இந்த மாதிரி பெருசாக ஊடகங்கள் எல்லாம் பெருசாக அதை பற்றி பேசாது. வாட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயமாக இல்லை. இந்த நிறைய அப்டேட்ஸ் இருக்கல. இப்போ தானே இந்த 2 வருஷத்துல இன்னும் ஜாஸ்தி, கொரோனாக்கு அப்புறம் நிறைய மீடியா கைக்குள்ளே வந்துருச்சு, உலகத்தையே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்னென்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு டாக் வந்து ஆக்சிடென்ட் ஆகி சரவணம்பட்டியில் நடு ரோட்டில் அந்த இது டிவைடரில் வந்து அடிபட்டு கிடக்கு. அது ஜா உடஞ்சி ஃபுல்லாக திரும்பிடுச்சு, 2 கண்ணுமே பாப்பாயிட்டாவே வெளியே வந்துருச்சு. அது வந்து என்னால், நான் சொன்னது வந்து ரொம்ப கேஷுவலாக நான் சொல்கிறேன், அதை நார்மலாக நான் சொல்கிறேன். அதை பார்த்தா நமக்கு ஈரக்குலையில் நடுங்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட் எப்போ வருதுன்னு பார்க்குறேன், 3 days பிஃபோர் அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. எனக்கு அது கண்ணில் படவே இல்லைன்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு கில்ட்டு. சரி, கண்ணில் படுதான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சரி ஓகே எங்கேயா தூக்கிட்டு போயிருப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு அது என்ன ஆச்சுன்னு என்கொயரி பண்ணுறேன். அன்னைக்கும் அந்த நாய் அங்கேயே தான் இருந்திருக்கு. ஸோ 3 நாளாக அது வந்து குரூரமான நிலைமை. அந்த நிலைமை வந்து ஒரு மனிதன் அனுதாபம் அப்படின்னு ஹியூமனிட்டி ஊட்டுருங்க, ஹியூமன் மேலே வருது. ஸோ கம்பேஷன் வேண்டாம், எதை பார்த்தாலும் இரக்கம் வருது. ஆனால் ஒரு அனுதாபம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, ஒரு உயிர் வந்து வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த அனுதாபம் கூட இல்லாமல் பல லட்சம் வெஹிக்கிள்ஸ் அந்த 3 நாள் அந்த இதில் மெயின் ரோட்டில் தாண்டி போயிருக்குங்க போது எனக்கு பர்சனலாக எதுக்கு இந்த ஊரில் இருக்கோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு என்ன தெரியுது, ஒரு அப்டேட்டும் இல்லை. அன்னைக்கு ஏற்பட்ட வரி தான் இந்த யாமி ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஏற்பட்ட அந்த வலி எனக்கு எந்த ஜென்மத்திலையுமே மாறாது. அதை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போகும்போது பாசிட்டிவே. உங்களால் ரெஸ்கியூ பண்ண முடிஞ்சால் ரெஸ்கியூ பண்ணுங்கள், ஃபீட் பண்ண முடிஞ்சால் ஃபீட் பண்ணுங்கள், ஆஸ் வெல் வந்து டொனேட் பண்ண முடிஞ்சால் கீழே வந்து நாங்கள் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோம். தயவு செஞ்சு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டொனேட் பண்ணுங்கள். நம்ம டாக்டர் கூப்பிட்டு அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம், அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம். இப்போ நம்ம கூட யாமி ஃபவுண்டேஷனுடைய டாக்டர் திருமலை ராஜன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். யாமி ஃபேமிலி மெம்பர்ஸ், அனிமல் லவர்ஸ், காமன் பீப்புள் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ யாமி ஃபவுண்டேஷனில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணதுலேயே டிஃபிகல்ட்டான கேசஸ்லாம் இருக்கும். எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க? ரெஸ்கியூஸ் வரும்பொழுது அவங்க வந்து பெட்டை இதாக கொண்டு வருவாங்க. மீன்ஸ் அவங்களே ஒரு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க. அந்த பெட்டுக்கு வேற ஒரு கண்டிஷன் இருக்கும், அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேறு மெடிசன் தருவாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் யூஸ் பண்ணுற நிறைய மெடிசன் வந்து ஓவர் டோஸ் ஆகும் பெட்டுக்கு. ஏன்னா பெட்டோட வெயிட்டு கம்மி நம்ம வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டுக்கு ஓவர் டோஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவே வந்து அதோட சிஸ்டமிக் ஃபெயிலியருக்கு நிறையா ரீசன் இருக்கும். ஏன்னா நாம் இங்கே வந்து அதை காப்பாற்றணும்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அது சிஸ்டமிக் ஃபெயிலியரில் இருக்கும்போது சிகிச்சை பலன் இல்லாமல் போயிடும். ஓகே, இப்போ ஃபீடர்ஸ்க்கு தெரியும் டாக்ஸ்க்கு என்ன கொடுக்கணும் அண்ட் எப்படிப்பட்ட ஃபுட் கொடுக்கணும், அது வந்து பாயில் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்றதுலாம் ஃபீடர்ஸ் தெரியும். ஆனால் நான் ஃபீடர்ஸ் இருக்காங்கல்ல, லவ்னால கொடுக்குறவங்க, பிஸ்கெட் கொடுக்குறவங்க, நார்மலாக பிஸ்கெட் போகிறாங்க அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து பசிக்குது அப்படின்ற பட்சத்தில் பிஸ்கெட் போட்டுருவாங்க, கையில் என்னெல்லாம் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் போடுவாங்க, பால்கோவா சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுலாம் கொடுக்கலாமா? இந்த மாதிரி இதெல்லாம் தரவே கூடாது. ஏன்னா அந்த அனிமல் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதுக்கு டைஜஷன் இஷ்யூ இருக்கா, வாமிட் இருக்கா, டைரியா போதா, எது தெரியாது. தெருவில் இருக்கும், அது நம்மளை பார்த்துனே வாலாட்டும், நம்ம உடனே நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அதை ஃபீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உணவு முறையை தவிர்த்துருங்க, முதல்ல கொடுக்காதீங்க. முடிஞ்சால் தயிர் சாப்பாடு, முட்டை தரலாம், ஓகேங்களா. அது போக சிக்கனோ இல்லை கமர்ஷியலாக நிறையா ஃபீடு இருக்குது, ஓகேங்களா. பெட்டுக்குன்னே தனியாக வருது, அந்த ஃபீடை வாங்கி அதில் சின்ன சின்ன பேக்கெட்டில் வருது, 20 ரூபா 10 ரூபா, நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி பெட்டோட ஃபுட்டை பெட்டுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து சமீப காலம் அப்படின்னு சொல்ல முடியாது, முன்னாடி நிறைய ப்ரீடர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ ஹஸ்கி எல்லாம் சென்னையில் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த கிளைமேட்டுக்கு ஹஸ்கி எல்லாம் ஓகேவா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன் இண்டி டாக்ஸ்னு வரும்பொழுது வந்துட்டு இதில் அதிகமாக லவ் இல்லை? அதெல்லாம் கிடையாது. இண்டி டாக்ஸ்னு வரும்போதும் ஒரே லவ் தான், ப்ரீடர்ஸ் வரும்போது ஒரே லவ் தான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுது? எதனால? மோரோவர் முதல்ல அனிமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பங்கு லவ்வை கொடுத்தீங்கன்னா அது 2-3 பங்கு திருப்பி தரும், எஸ்பெஷலி டாக்ஸ். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன் மக்கள் காசு கொடுத்து இந்த ப்ரீட் தான் வேணும், அந்த ப்ரீட் தான் வேணும்னு வாங்குறாங்கன்னா அது ஒரு ப்ரைடாக நினச்சிக்கிறாங்க. எங்கிட்ட இந்த பிராண்ட் கார் இருக்குது, இந்த மாதிரி இந்த இன்டீரியரில் வீடு இது இன்டீரியர் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நாய் நினைக்கிறனால தான் அனிமல் போய் நாய் மேலே நிறையா காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு இண்டி டாக், ஒரு ஸ்ட்ரே டாக்னு சொல்லுவாங்க, தெருவில் இருக்க நாயை நீங்கள் ஒரு பப்பி எடுத்து வளர்த்துனீங்கனாலும் அது அதை விட அதிக மடங்கான அன்பை உங்களுக்கு திருப்பி தரும். அதே மாதிரி அந்த அதோட அறிவு திறமையிலையும் அதோட விசுவாசத்துலேயும் வெளிநாட்டு நாய்களை விட நம்ம நாய்கள் எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாது. நீங்கள் அதில் பணத்தை போட்டு வாங்கி அதில் ஒரு பெரிய ப்ரைடு நீங்கள் தேட வேண்டாம். நீங்கள் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து வெளிநாட்டு ரக நாய்கள் வாங்கும்போது அதுக்குன்னு தனியான பராமரிப்பை நீங்கள் பண்ணணும். காமன் பீப்புளுக்கு அது தெரியறதில்ல. என்கிட்ட 10,000 ரூபா இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாய் வாங்குகிறேன், என் குழந்தை இந்த நாய் சிஜ்ஜு கேட்குது, சிஜ்ஜுன்னு இல்லை ஒரு ப்ரீடு கேட்குது, அதை வாங்குகிறேன், பெருசாக மேசிவாக இருக்கணும், நாங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது என் ஃப்ரெண்டெல்லாம் என்னை வியந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு டாக் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வரைக்கும் அது நல்லா விளாடும்.
அதோட குட்டி பருவம் அது அந்த ஒரு குட்டியாக இருக்கும் போது நல்லா நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணும், விளாடும். நாமளும் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். அந்த டைமில் இனிஷியலாக நிறைய விளாடுவோம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது அடல்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. வீட்டில் ஒரு ஓரமாக கட்டி போட்டு சாப்பாடு தரோம், அவ்வளோதான். அதுக்கு நம்ம இவ்வளோ பணமும் இவ்வளோ எஃபெக்ட்டும் போட தேவையில்லை. ஏன்னா நமக்கு தெருநாய்கள் நிறையா இருக்குது, அடாப்ஷன் பண்ண வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெருவில் இருக்க டாகை அடாப்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்கள முடிஞ்ச வரைக்கும் அடாப்ஷன் கேம்புக்கு கூட்டிகிட்டு போய் சும்மா காட்டுங்க. நீங்கள் எந்த டாகையும் எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு காட்டுங்க. அப்போ தான் உங்கள் குழந்தைங்க அந்த அனிமலோட இன்ட்ராக்ட் பண்ணும். அடுத்த உயிரோட எப்படி பழகணும், எப்படி பார்க்கணுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நிறையா அடாப்ஷன் சென்டருக்கு உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. ஓகே, பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அதை வந்து என்னமோ சின்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அதை கடந்து போயிடுறாங்க. இல்லை நார்மலாக வீட்டில் வளர்க்குற பெட்ஸ்க்கே வந்து மேகெட் வந்துச்சுன்னா எடுத்து வந்து ரோட்டில் விட்டுடுறாங்க. ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்தாலே அது பெரிய இஷ்யூ அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து விட்டுடுறாங்க. ஸோ தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் உங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.